எண்ணங்களில் கவனம் வையுங்கள், அவை சொற்களாகின்றன. சொற்களில் கவனம் வையுங்கள், அவை செயல்களாக மலர்கின்றன. செயல்களில் கவனம் வையுங்கள், அவை பழக்கங்களாக படிகின்றன. பழக்கங்களில் கவனம் வையுங்கள், அவை உங்கள் வாழ்வை தீர்மானிக்கின்றன. முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை. பெரிய துணிக்கடையின் வாசலில் தன் துணிகளை விற்க நம்பிக்கையுடன் நிற்கும் பெரியவரை விட தன்னம்பிக்கை மிக்கோர் உலகில் எவரும் இல்லை. எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான். இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும். நிராசையாகி போனாலும் பரவாயில்லை. எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவையுங்கள். விதி ஒரு கதவை மூடும் போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது. தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய். மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும். இன்பத்தின் இரகசியம் எதில் அடங்கியிருக்கிறது தெரியுமா? நீ விரும்பியதை செய்வதில் அல்ல, நீ செய்வதை விரும்புவதில்தான். உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்களே மனதை வலிமையாக்கும். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையை இரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். இது வலிகளால் உரம் போட்ட இதயம் சிறு துன்பங்களால் துவண்டு விடாது. முட்கள் உள்ள வேலிதான் உறுதியானது. என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் நிற்கும் பொம்மை அல்ல. நீ என்பது நீயே. உன்னை உனக்கு பிடித்தால் போதும். வாழ்வில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வரலாம். அவற்றை நம்பிக்கையுடன் சந்தியுங்கள். மனம் தளராதீர்கள். அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுகள். மனது சந்தோஷமா இருக்கும்போது பாதைகளை பற்றி பயம் ஏற்படுவதில்லை. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. எதிர்காலத்தை எதிர்கொள்ள கஷ்டம் இருக்காது. விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி. இதயத்தில் எத்தனை வலிகளும் கவலைகளும் இருந்தாலும் இனிமையாக சந்தோஷமாக பிறரிடம் பேசினால் உலகமே உங்களிடம் பேச ஆசையும் ஆவலும் கொள்ளும். அழகாக இல்லை என்று வருத்தப்படாதே. உன் தகுதி உயரும்போது நீ அழகாய் தெரிவாய். வெற்றி என்பது 100 முறை விழுந்து 100 முறை எழுவது. நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். சுமக்கும் வரைதான் பாரம், சுமந்து விடுங்கள். கடக்கும் வரைதான் தூரம், கடந்து விடுங்கள். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றியிருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். மற்றவர்கள் உன்னை கீழே வீழ்த்த முயன்றால் நீ அவர்களுக்கு மேலே இருக்கிறாய் என்று அர்த்தம். பிரச்சனைகள் என்பவை சிறு கற்கள் போன்றவை. கண்ணின் அருகில் வைத்தால் நம்முடைய பார்வையை மறைத்துவிடும். சோர்வு உன்னை சோர்வடைய செய்து விடக்கூடாது. அசிலிருந்து விலகி நிற்பதோடு சோம்பலுக்குரிய காரணத்தை கண்டறிந்து விளக்கவும் கற்றுக்கொள். நல்ல லட்சியத்தை ஏற்படுத்திக்கொள். அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார். குறிக்கோளின்றி வெறுமனே வாழ்வதில் அர்த்தமில்லை. எதிர்காலம் பற்றி வீணாக சிந்திக்காதே. உனக்குரிய கடமையை துணிவுடன் செயல்படுத்து. வெற்றியோ தோல்வியோ அதை கடவுளிடம் ஒப்படைத்துவிடு. வலியோடு நடத்தப்படுகிற போராட்டத்தால் மட்டுமே வெற்றிகளை கூட விசித்திரமாய் கொடுக்க முடியும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம். நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். குழந்தைகள் நடைபழகும் வரை கை கொடுங்கள். நடக்கத் தொடங்கிய பின் நம்பிக்கை கொடுங்கள். நம்பிக்கையை விட தைரியமான ஒன்று வேறு ஏதும் இல்லை. மனதை மகிழ்ச்சிக்கு பழக்குங்கள். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவு கட்டினால் சாகும் வரை யாரும் சிரிக்கவே முடியாது. நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடை வெற்றி பெறுகிறது. தனது பலத்தினால் அல்ல, தொடர் முயற்சியினால். முயற்சி செய்யுங்கள், எதுவும் முடியும். உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பி வை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. வெற்றி எனும் மரம் வளர வியர்வை எனும் நீர் ஊற்றித்தான் ஆக வேண்டும். முயற்சி செய்ய தயங்காதே. முயலும் போது உன்னை முட்களும் முத்தமிடும்.
மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம் உண்டு. கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பு. புத்தகத்தை மூடாதே. கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட இலட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துங்கள். எளிதில் சாதித்து விடுவீர்கள். நீ அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பாதையும் வெளிச்சமாகிறது. போராடி தோற்றுப்பார். உன்னை ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். முடியாது என்று நீங்கள் சொல்வது யாரோ ஒருவர் எங்கேயோ செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது. அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியம் இலக்கை அடைய முடியும். கசப்பிலும் சுவையுண்டு, இனிப்பிலும் நஞ்சு உண்டு. மகிழ்ச்சியும் துக்கமும் வெறும் மனதளவு. மயங்காமல் வீரநடை போடு. உயர்வோ தாழ்வோ விடியும் வரை போராடு. விடியாது போனால் சாகும் வரை போராடு. வெட்டப்பட்ட மரக்கிளையிலும் உயிருண்டு, அதை நட்டுப்பார். நம்பிக்கை எழுந்து வரும். வாழ்க்கை ஒரு போராட்டம். இதில் தோல்வி கூட வெற்றிக்கு சமமே. தன்னம்பிக்கை. நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யார் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை. அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. வெற்றியை தேடி நீ சொல்லாதே. உன்மீது முழு நம்பிக்கை வை. வெற்றி உன்னை தேடி வரும். தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல. வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழுவண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும். என்ன வாழ்க்கைடா இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்னடா குறை என்று எண்ணி வாழுங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். உன் சிறகுகளை நீ விரிக்கும் வரை நீ எட்டக்கூடிய உயரத்தை உன்னால் உணர முடியாது. ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை. நம்பிக்கை இருக்கும் வரை முயற்சிகள் வீண் போவதில்லை. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும். தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். எட்டிப்பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை. அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. எனது வெற்றி உடனடியானது அல்ல, ஆனால் நிச்சயமானது. சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான். நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். தோல்விக்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே. வெற்றிக்கு தலையில் இடம் கொடுக்காதே. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். கவலைகள் ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை. முயற்சிகளே, ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் நாம் ஜெயித்து விடலாம். வெற்றி வந்தால் பணிவு அவசியம். தோல்வி வந்தால் பொறுமை அவசியம். எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். கஷ்டங்கள் மட்டுமில்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கு. கடலாக துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே சிறந்தது. இழப்பதற்கு எதுவும் இல்லை எனும் போதுதான் துணிச்சல் அதிகமாகிறது. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சமுள்ளவரைதான் துணைக்கு வரும். உனக்கு நீ நல்லவனாயிருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாயிருந்தால் அது உன் குற்றமில்லை. கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை. நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ உறுதியாயிருந்தால். இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனதுதான். அது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணம் அமைகிறது. இதுவரை கிடைத்திடாத ஒரு பொருள் உனக்கு வேண்டுமென்றால் இதுவரை முயற்சிக்காத செயலை நீ செய்ய வேண்டும். வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே எட்டிவிடவே வருகின்றன. வாழ்வின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர. நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. தேர்ந்தெடுக்கும் முன் யோசியுங்கள், பின் தயங்காதீர்கள். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்து அன்றைய தோல்விகள் ஆரம்பிக்கின்றன. வெள்ளம் பாய்ந்து வரும் பொழுது நாம் நிமிர்ந்து நின்று எதிர்ப்பது விவேகம் அல்ல. வளைந்து கொடுத்தோம் என்றால் மிதந்து செல்லலாம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம்.
வாழ்க்கையில் இரண்டு வாய்ப்புகள் உள்ளது. ஒன்று உன்னால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது, மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது. கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். அதுபோல் வாழ்வின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர. உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். தைரியமாக போராடு. சாய்ப்படிக்கு தன்னம்பிக்கை. உன் கதையை நீ எழுதும்போது பேனாவை யார் கைக்கும் கொடுத்து விடாதே. பல தோல்விகளை சந்தித்தேன். வெற்றி கிடைத்த போது ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி என அறிந்து கொண்டேன். எல்லாரையும் நம்புங்க, துரோகம் பழகிடும். யாரையுமே கண்டுக்காதீங்க, தன்னம்பிக்கை தானா வந்துடும். உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசணும், உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசணும். அதுவே வெற்றியாளர்களின் சிறப்பு. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கட்டும். 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று. உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு. ஒரு மனிதனுக்கு வெற்றியை கற்றுத்தரும் குரு யார் தெரியுமா? பெற்றோர், வானம், உறவினர்கள், நண்பர்கள், மனைவி, ஆசிரியர், இவர்கள் யாரும் இல்லை. தோல்விதான். சாத்தியம் என்கிற வார்த்தைதான் அசாத்தியம் என்பதன் அஸ்திவாரம். இனிப்பும் கசப்பும் மகிழ்வும் உனக்குள்ளேதான் இருக்கிறது. உனக்கு இன்பம் தர உன்னை தவிர யாராலும் முடியாது. விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறைப்பிடிக்கும். எழுந்து நட, எரிமலையும் வழி கொடுக்கும். உன் கனவுகளை பின்தொடராதே, துரத்திச் செல். வெற்றியாளர்கள் அசாதாரண விஷயங்களை செய்பவர்கள் அல்ல, சாதாரண விஷயங்களை கூட அசாதாரணமாக செய்பவர்கள். வாழ்க்கையில் நீ தவறே செய்ததில்லை என்றால் நீ செல்லும் வழி தவறானதாகும். ஒவ்வொரு நாளும் உனக்கு 2வது வாய்ப்புதான். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். முயலும் வெல்லும், அமையும் வெல்லும். ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது. கீழே விழுந்து தூக்கிவிட ஆள் இல்லாமல் அழுது கொண்டே எழுந்தவனா நீ? அடுத்த முறை விழுந்தால் யாரையும் நம்பாமல் நீயே எழுந்து கொள்வாய். நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண்முன் தெரியும். அதை ரசிக்கும்படியாக வைத்துக்கொள். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை நாம் காணும் கனவுகளில்தான் உள்ளது. அறிவுரையினால் புரிந்து கொள்பவரை விட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்பவரே அறிவாலும் மனதாலும் பலசாலியாகிறான். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும். கோபத்தில் விலகி இருந்தாலும் தன்னால் நேசிக்கப்பட்ட உறவின் மனதை நோகடிக்காமல் நடந்து கொள்ளும் உறவுகள் கிடைப்பது வாழ்வின் வரம். இழந்ததை நினைத்து வருந்தாமல் இனி இருக்கப் போவதை நினைத்து நிம்மதியாய் வாழத் தொடங்குங்கள். நம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரிடமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து போய்தான் வாழணும். இதையெல்லாம் கடந்து போகாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. தொலைத்தலுக்கும் தேடலுக்கும் இடையில வெற்றிகரமாக பயணிக்கிறது வாழ்க்கை. நினைக்க தோன்றும் கடந்த காலத்தின் சில நினைவுகள் தான் நம் வாழ்வின் வசந்த காலம். உன்னை நேசிப்பவர்களுக்கு விடையாயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு கேள்விக்குறியாயிரு. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. வாழ்வில் தோல்விகளை சந்திக்க துணிந்தவனுக்கு தோல்விகளே இல்லை. உற்சாகமான உறவுகளை உங்களை சுற்றி நிறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை பயணம் இனிதாகும். வாழ்க்கையில நமக்காக யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையே நமக்காக தானே நினைச்சு செமையா வாழுங்க. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்வு நமதானது. 1000 உறவுகள் நம்பிக்கையான வார்த்தைகளை கூறினாலும் மனம் ஏற்றுக்கொள்ளும் உறவு கூறினால் மட்டுமே அந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கும். மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்மிதியாய் இருப்பதே மேல். இந்த உலகம் ஆசையை தூண்டிவிட படைக்கப்பட்டது. அதனை நாம் ரசிக்கலாம், ஆனால் அதிலே மூழ்கிவிடக்கூடாது. நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதே முக்கியம். மற்றவர்கள் அபிப்பிராயம் எல்லாம் தேவையில்லாத ஆணிதான். ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல்கிறது. சிலருக்கு இறை நம்பிக்கையாய், சிலருக்கு தன்னம்பிக்கையாய். இதற்கு மேலும் ஒன்று உண்டா என வினவிய வினாக்களுக்கு பதிலாகவே அமைந்தது இந்த வாழ்க்கை. நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் எல்லாவற்றையும் மன்னித்து வாழ வேண்டும் என்று கட்டாயமில்லை. சிலவற்றை மறந்தும் நிம்மதியாக வாழலாம். முயற்சி நிறுத்தப்படும் போதுதான் தோல்வியாகிறது. தொடரப்படும் போது அதுவே வெற்றியாகிறது. உங்கள் முயற்சியை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். வாழ்க்கை முற்றிலும் இளந்தென்றலாக இருப்பதில்லை.
அது முற்றிலும் சுழன்றடிக்கும் சூறாவளியாகவும் இருப்பதில்லை. இரண்டும் கலந்துள்ளதே வாழ்க்கை. முன்னதை அனுபவிக்கவும் பின்னதை எதிர்த்து நிற்கவும் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும்.